வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஸ்நாக் இல்லைன்னா ஒரு டிஃபன் ரெசிபின்னு கூட சொல்லலாம். டக்குன்னு பண்ணக்கூடிய மசாலா சூஜி பால்ஸ் தான் பண்ண போகிறோம். இட்லி மாவு எதுவும் வீட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி ரவையை வச்சுட்டு நீங்கள் குயிக்காக பசங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உப்மா 2.1 கூட சொல்லலாம். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. இந்த மசாலா சூஜி பால்ஸ் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மசாலா ரவா பால்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல பால்ஸ் பண்றதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ண போறோம். அதுக்கு கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுலயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததா இதுல ஜீரகம் சேர்த்துக்க போறோம். நான் 1/2 கப் ரவை தான் சேர்க்க போறேன், அதனால 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திருக்கேன். இந்த உருண்டையிலேயே நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்க போறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கலாம், ஏன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்க்கும் போது. அடுத்ததா இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 1/2 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி கரெக்டா இருக்கும். இப்போ இந்த பால்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதிலே ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கறதுனால இந்த பால்ஸ் அப்படியே வெறுமனே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி நல்லா தளத்தளம் கொதிக்கும் போது நம்ம இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா கட்டி உருண்டைகள் இல்லாதபடி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே கலரிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்கா பந்து மாதிரி சிங்கிள் பாலா வரும். அது வரைக்கும் நீங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவை ஃபுல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை கலரிட்டு மறுபடியும் ஸ்டீம் பண்ண போறோம். ஸோ பாதியிலேருந்து 3/4 பங்கு இதுல வெந்தா கூட போதும். அப்படியே உருண்டு கடாயில ஒட்டாம பந்து மாதிரி வரும். அந்த மாதிரி உருண்டு திரண்டு பந்து மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுக்கலாம். நம்ம இதுல எண்ணெய் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு அடியில ரொம்ப ஒட்டாது. சிங்கிள் மாசம் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இது ஒட்டவே ஒட்டாது. சும்மா உப்மாவா சாப்பிட்டா போர் அடிக்கும்ன்ற பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணி கொடுங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு கையில அப்படியே உருண்டை பண்ணி எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல உருண்டை வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க ஷேப் பண்ணிக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம உருட்டிக்கிட்டோம்னா அழகா ஒரு வாயில ஒரு பால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம இதோட நிறுத்த போறது இல்லைங்க. பால்ஸை ஸ்டீம் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மசாலா கோட்டிங் கொடுக்க போறோம். நல்லா கையில உருட்டும் போது பாருங்க உங்களுக்கு ஒட்டாம அழகா வரும். ரொம்பவும் இதுல நான் எண்ணெய் சேர்க்கல, 1-2 ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். குயிக்கா ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை நீங்க கொடுக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் ரெடியா உருட்டி வச்சதுக்கு அப்புறமா ஒரு 8 நிமிஷத்துக்கு நீங்க இட்லி குக்கர்லயோ இல்ல ஸ்டீமர்லயோ வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த பால்ஸ் வெந்து நல்லா சாஃப்டா ஸ்குஷியா சூப்பரா உங்களுக்கு ரெடி ஆயிடும். இந்த டிஷ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மினிமமான இன்கிரீடியன்ஸ் தான் தேவை. உங்ககிட்ட சில்லி ஃபிளேக்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்க பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாயை குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இட்லி தட்டுல அப்படியே கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு 8 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம். 8 நிமிஷம் கழிச்சுட்டு இதை நீங்க வெளியே எடுத்துட்டு இதுக்கு ஒரு தடுக்கா கொடுத்துட்டு மசாலா கோட்டிங் கொடுத்துக்கலாம். தாளிப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா வீட்டுல யூஸ் பண்ற தாளிப்பு தான். அப்படியே எண்ணெயில கொஞ்சமா நம்ம எள்ளு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா சாம்பார் பொடி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்க இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். பேஸ் இதுதான். இன்னோவேஷன் உங்களோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாளிப்புக்கு அகைன் 1-2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை பொடி பொடி நறுக்கிட்டு சேர்த்திருக்கேன். எள்ளு, ஒரு பச்சை மிளகாய் இதுலயே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன். நீங்க சாம்பார் பொடிக்கு பதிலாக இட்லி மிளகாய் பொடி இல்லைன்னா மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். டக்குன்னு சாம்பார் பொடியெல்லாம் கருகிடும், அதனால ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணியிருக்க அந்த பால்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 பெரட்டிடுங்க. அப்போதான் எல்லா பக்கமும் ஈவனா கோட் ஆகும். நல்லா காரசாரமா சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குங்க. அங்கங்க எள்ளோட கிரன்ச்சும் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நீங்க அப்படியே சூடா சர்வ் பண்ணுங்க, சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்மளோட மசாலா சூஜி பால்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.